இதுவரைக்கும் நான் போய் சொல்லல, யாரும் இதுவரைக்கும் வந்து எங்கள்கிட்ட வந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதுவுமே வந்து பார்க்கல. வந்து சொல்ல வந்தேன்னு சொன்னா எனக்கு இப்ப இவதான் சொல்றாரு, அர்ச்சனா டாக்டர் உதவியில வந்து எங்களுக்கு உண்மையா முன்னுக்கு தெரியாது. வீட்டுக்குள்ளேயே இந்த அளவுக்கு தண்ணி வந்துட்டு எங்கட வீட்டுக்கு ஒவ்வொரு கட்சியும் அந்த டைமுக்கு வந்தானு செய்யணும். நீங்கள் எலெக்ஷன் பார்க்காம உங்களோட ஒரு காலம் அப்படி வரல. 25 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. தாழ்வான பகுதி இது. அவ்வளவு தாழ்வான நிலத்துக்கு படிச்சு தான் தண்ணி ரெண்டா நிலம் பிளந்து ரெண்டு. நாங்கள் எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஆறுகால் மடத்தில் வந்து பழம் வீதி என்ற ஒரு ரோட்டுக்குள்ளே வந்து நிற்கிறோம். நல்லா அந்த ரோட்டால் வந்து கொஞ்சம் தூரம் பின்னுக்கு வந்தோன்னு சொன்னால் இந்த இடத்துக்குள்ளே வரலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நாங்கள் அங்கால போயிட்டு பார்க்க போகிறோம். அந்த பின்னாடி இருக்கக்கூடிய நிலைமைகள் வந்து அங்கே வாய்க்கால் சொல்லிடணும், நிலம் வெடித்து வந்து தண்ணி வந்ததாக சொல்லிடணும். ஸோ அதையெல்லாம் போயிட்டு பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கு வந்து வைத்தியருடைய டீம் வந்து இங்கே வந்து நிற்கிறோம். உணவுப் பொதிகள் வந்து கொண்டு வந்திருக்கிறார்கள். வந்து இவர்களுடைய நிவாரணப் பொருட்கள் வந்து கொடுக்கறதுக்காக வந்து கொண்டு வந்திருக்கிறார்கள். குறை சொல்கிறத விட ஒரு ஆள் என்ன செய்கிறேன்ட்டு பார்க்கணும், செய்து காட்டணும். அப்போ உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி மக்கள் வந்து ஏதோ ஒரு சும்மா ஒரு ஆளை குறை சொல்லக்கூடாது, நல்லது செய்கிறத பார்த்து நல்லவங்களை முன்னே கொண்டு வரணும். அதாவது வந்து இந்த பழம் தோட்ட ஆறுகள் மடம், செலியன் வீதி, பொம்மவழி இதெல்லாம் வந்து எப்பயுமே இந்த தாழ்நில பகுதி தானே, பள்ள பகுதி தானே, மற்ற கடற்கரை எங்களுக்கு பின்னுக்கு தானே. அதனால் எங்களுக்கு வெள்ளம் மாறுறது வளம். ஆனால் இந்த முறை சிறியான வெள்ளம், கூடுதலான வெள்ளம். எல்லா இடத்து தண்ணி, எந்த இடத்து தண்ணி மட்டும் எல்லா இடத்து தண்ணியும் இந்த இடத்துல வந்தா இங்கே இந்த இடத்துல முதலாம் நிலத்துக்கால படிச்சு கூட தண்ணி இந்த இடுப்புக்கு தண்ணி வந்தது. தண்ணி அது மாதிரி நிலத்துக்கால படிச்சு தான் தண்ணி வந்தது இந்த முறை கூட. கீழே நிலத்துக்கால படிச்சு நம்ம ஒரு காலம் அப்படி வரல. 25 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. தாழ்வான பகுதி இது. அவ்வளவு தாழ்வான நிலத்துக்கால படிச்சு தான் தண்ணி ரெண்டா நிலம் பிளந்து ரெண்டு வந்து பார்க்கலாம். நிலம் ரெண்டா பிளந்து தான் தண்ணி வந்து யாரும் உதவி செய்யல. அப்ப இதுல அந்த நேரத்துல எங்களுக்கு ஜிஎஸ் மட்டும்தான் எங்களுக்கு வந்து இதுல எந்த உதவியும் செய்யறது. யாரும் உடம்பு வேலை எங்களுக்கு யாரும் உதவி செய்யக்கூடிய ஆகட்டும் சொல்லிட்டு இந்த உடம்பு எல்லாம் வச்சு எல்லா பொருளும் எல்லாம் உடனே நாங்கள் தண்ணிக்குள்ள நினைஞ்சு போயிட்டு திடீரென்று எங்களுக்கு தெரியாத இப்படி செய்வோம். அப்போ தண்ணிக்குள்ள எல்லாமே நினைஞ்சு போயிடும். இதுவரைக்கும் நான் போய் சொல்லல, யாரும் இதுவரைக்கும் வந்து எங்கள்கிட்ட வந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்களோட இடம் வந்து தெரியும், பாதிக்கப்பட்ட இடம் மட்டும் தெரியும். அப்படி அங்காளெல்லாம் போய் பார்க்குறீங்க பாருங்க, பிரச்சனை இல்லை. எங்களுக்கு இந்த முக்கியமாக இந்த வாய்க்காலை வட்டி தந்தா எங்களுக்கு தண்ணி போயிடும். தானே பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதுக்குள்ள 3 பேர் எங்களோட இடத்துலேருந்து தெரிவு செய்யப்பட்டு போயிருக்கணும். தமிழாக்கள் என்ன மற்ற வாய்க்கால் இப்ப எங்களுக்கு இந்த தண்ணி பாருங்க, இதுக்குள்ள அடைச்சி வச்சிருக்கല്ലോ, இந்த தண்ணி கூட தண்ணி அப்படி அங்க வரைக்கும் போனது. அப்ப அந்த வாய்க்கால் எங்களுக்கு பெரும் வாய்க்காலை வெட்டி ஓரளவுக்கு தண்ணியை போக்காட்டி தந்தா தண்ணி போயிடும். அடுத்தது இந்த இவையொருத்தருமே வந்து பார்க்கல. அது எங்களுக்கு ஒரு கவலை தான். என்ன யாரா இருந்தாலும் இந்த எங்களுக்கு மக்களுக்காக நீங்கள் இந்த மக்கள் வாக்களித்து தானே நீங்கள் பாராளுமன்றம் போனீங்க. அப்போ இந்த இடத்துல வந்து இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு இவ்வளோ நாளும் இருந்ததானே, 7 நாள் 8 நாள் இருந்ததானே, இதுக்குள்ள வந்து பார்த்துக்கலாம் தானே. ஒரு தரம் வந்து பார்க்கலையே. இந்த பகுதி முதல் வந்தது வைத்தியருடைய டீம் தானே வந்திருக்குது. இதுக்குள்ள இவ வந்து சொல்ல வந்தேன்னு சொன்னா எனக்கு இப்போ இவதான் சொல்றாரு, அர்ச்சனா டாக்டர் உதவியில வந்து எங்களுக்கு உண்மையா முன்னுக்கு தெரியாது. ஏன்னா 2-3 நேரம் வந்து எங்களுக்கு உதவி செய்துட்டீங்க. அக்கா இப்போ வந்து டாக்டர் அர்ச்சனா இப்போ தானே பார்லமெண்ட் இல்லை நான் அதை சொல்லவே இல்லை. அவருக்கு வந்து இப்போ பார்லமெண்டத்துல இருந்து ஒரு காசு நிதியை ஒதுக்கலாம் கிளிநொச்சி மாவட்டத்துக்கு இங்கேயும். ஆனா உள்ளூராட்சி சபையில தான் அந்த வேலை திட்டங்களை நடத்தலாம். அப்ப உள்ளூராட்சி சபைக்கு உங்களோட கிராமத்துல இருக்க ஒரு ஆளை தெரிவு செஞ்சு நீங்க தானே அனுப்பணும். நான் கவுன்சில் மெம்பரா இருந்தேன். எங்க கட்சியோட போன முறை கவுன்சில் மெம்பரா இருந்ததா எனக்கு இந்த ரோட்டை இந்த அளவுக்கு என்ன பெரிய ரோட்டா போடக்கூடிய மாதிரி இருந்தது. இந்த ரோட்டை போடக்கூடிய மாதிரி இருந்தது. எனக்கு ஒதுக்கப்பட்ட நிதியில இருந்து இது மட்டும் இல்லை. நான் அந்த ரோட்டு அடுத்த ரோட்டு இங்கே மட்டும் அந்த ரோட் லைட்டுகள் இதெல்லாம் நான் தான் பார்த்துக்கொள்றேன். எனக்கு ஒதுக்கப்படுற நிதிக்குள்ள நானும் செய்யலாம். அப்போ எந்த முறை என்னென்னா இப்போ எங்களுக்கு கவுன்சில் இல்லாத காலத்தில் நாங்கள் கமிஷனர் கொண்டு தான் இதை ஒன்று செய்யலாம். இந்த லைட்டை கூட இதனால் நாங்கள் சொல்லிட்டோம், இன்னும் போடலை. மழை காரணத்தால் போட இல்லாமல் இருந்தது. அவங்களுக்கு இப்போ இவ்வளவு பிரச்சனையும் இவ்வளோத்துக்குள்ளே இருக்குது. இதை கருத்தில் கொண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களையும் வந்து பார்க்க சொல்லுவோம். இதை அவைக்கு இந்த கருத்தை வையுங்கோ. அதாவது பாராளுமன்றம் ஊடாக ஜனாதிபதிக்கு இந்த பிரச்சனையை தெரியப்படுத்துவோம். என்னென்னு சொல்கிறது, வெள்ள நிலைமைகள் வந்து இன்னும் ஓடி முடியலை, இல்லாட்டி போகிறதுக்கு வழி இல்லாமல் வந்து ஊர்களுக்குள்ளேயே நின்று கொண்டிருக்கக்கூடிய நிலைமை வந்து பல ஊர்களில் வந்து இப்போ இருந்து கொண்டு தான் வருகுது. ஸோ இவர்களோட ஒரு கோரிக்கையும் இருக்குது. என்னென்னு சொன்னால் அந்த தண்ணி ஓடுறதுக்குடைய வாய்க்கால்கள் வந்து எங்களால் திருத்தப்படவில்லை. அதுகளை வந்து ஆழமாக வெட்டி தண்ணி ஓடுறதுக்குள்ள வழிகளை செய்து தர சொல்லி வந்து எல்லா மக்களும் வந்து ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கிறாங்க. புலம்பெயர்ந்த உறவுகளுக்கு நீங்க எல்லா இடமும் இருக்கே அந்த பிரச்சனையும் பாடுபட்டு கொண்டு
இருக்கிறோம் இதுக்கு இருந்து. ஆனா வீட்டு திட்டம் தந்தவே. ஆனா இதுதான் நிலப்பாடுன்னு எங்களுக்கு தெரியாம வீட்டை தண்டி கட்டின வழியத்தான் எங்களுக்கு வீட்டு இந்த முறை நீங்க இடம் பெயர்ந்தீங்களா இந்த வழியில? அப்படியே எல்லா இடம் பார்த்துருந்து வெறும் வயலா வீட்டுக்குள்ளேயே இந்த அளவுக்கு தண்ணி வந்துட்டு எங்கட வீட்டுக்கு வீட்டுக்குள்ள ஆனா மத்திய வீட்டுக்கு எல்லாம் முழங்கால அளவு தண்ணி. நாங்கள் கல்லுகளை வச்சுக்கொண்டு 2 கட்டில் இருந்தபடியா நான் 2 குடும்பம் உங்களோட மகள் உண்டு, நான் புருஷன் இல்லாம இருக்கு, எங்களோட தம்பியும் இருக்கு. நாங்க சின்ன குடும்பம் வழியா இருந்தோம். பிள்ளை குட்டிகளோட இருக்கிற அளவுகள் அவதிப்படுகிறோம். வந்து புருஷன் இல்லாம வெண்ணிலே இங்கே வந்து ஒவ்வொரு ஊர் வழியா போயிடும் ஐயா. ஒவ்வொரு சவரங்கள்ட்ட முழு சவரம் எங்களுக்கு இலங்கையில தான் இருக்கு. வெண்ணில இருந்து யுத்தத்திலே செத்தது அண்ணா செத்தது, அடுத்து கரண்ட் அடிபட்டுங்கிற தம்பி ஒரு செத்து. இப்படி நாங்கள் ஒவ்வொன்றிலையும் அவதிப்பட்டு தானே இதுக்குள்ள வந்து இருக்கிறோம். நான் வெண்ணில இருந்து யுத்தத்துல பாதிக்கப்பட்டு வந்துருக்கிறோம். ஒன்றை விட்ட சவரங்கள் தான் என்ன வச்சுப்பாங்க. நான் வருத்தக்காரி, சுகர்ல இருந்து கொலஸ்ட்ரால்ல இருந்து கடைசியாக காட்டு எனக்கு யூரின் பை கூட இறங்கிட்டு ஆப்ரேஷன் செய்து 1 வருஷம் விற்பேன். அப்படி இருந்தால் கஷ்டப்பட்டுக்கொண்டு மாடுகளை வளர்த்து நாங்கள் சவரங்கள் பார்க்குறீங்க. இருந்தாலும் இந்த சவரம் என்ன கைவிடையில் பார்க்குறது. அந்த நிலையில் எங்களுக்கு இந்த வாய்க்காலங்களுக்கு ஒழுங்கு செய்தாங்க. தனியால நாங்கள் பாதிக்கப்படும். இங்கே இருந்தோம் நாங்கள் ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்தால் வேண்டி தரும். உங்களுக்கு வசதி இல்லையா? எங்களுக்கு இந்த கான் பிரச்சனை போகல. அதாச்சும் கூட போய் எல்லாத்தையும் விட டாய்லெட் ஃபிட்டிங் ரஞ்சி தான் இருக்கு. எல்லாத்தையும் விட டாய்லெட் பிரச்சனை. நாங்க குடும்பத்தோட போயிடும் ஐயா. போய் ஒரு வீட்டை இருக்க 5 பேர் நாங்க போயிருக்கோம். மகளும் மாடி முடிச்ச என்னோட தான் இருக்கிறோம். அவங்க கைக்குழந்தை உண்டு, 1 வயசு 3 மாதம் கைக்குழந்தையோட நாங்க ஒன்று இன்னொரு வீட்டை இருக்க அங்க டாய்லெட் ஃபிட்டிங் ரஞ்சி ஏற்றுக்கொள்றவள் உறவினரா இருந்தாலும் ஐயா எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளுங்க. நாங்களை தாங்கள் பாதுகாக்கணும். கொள்ளை நோய்கள் வராமல் நாங்கள் பாதுகாக்கணும். நீங்க தான் இந்த உலகங்களை வாய்க்காலங்கள் போய் பாப்போம். மங்களூர் நிலைமையில பாப்போம். முக்கியம். நான் அடுத்த இடத்துல போகாம உழைச்சி எனக்கு இந்த வாய்க்கால் முக்கியத்தை கண்டிப்பிடுங்க. போகலாம் இந்த தண்ணி அந்த மூசி பாடிலாம் எல்லாம் போய் வர கொஞ்சம் ஒன்றும் நிறைய பேருக்கு நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறோம். ஆனால் ஒரு தரம் வந்து 55 குடும்பம் இருக்கு. வீடு எல்லாம் கொஞ்சம் திருத்த தங்களை கேட்ட இருக்கிறாங்க. எவ்வளோ வருது? 850 ஓட்டு பேர். சரி, அது பிரச்சனை இல்லை. அது மக்கள் குழந்தை பிள்ளை சார் நம்ப கிடைக்கிற இதில் படைக்கல. இன்னொரு விஷயம் சொல்கிறேன். எலெக்ஷன் இன்னும் ஒவ்வொரு கட்சியும் அந்த டைமுக்கு வந்தால் இது செய்யணும். நீங்கள் எலெக்ஷன் பார்க்காம உங்களோட சமூக அடிப்படையில் முழு விஷயம் அரசியல்வாதி இல்ல. உங்க டாக்டர் அர்ச்சனாவோட கொள்கை உங்களுக்கு விளங்கு. நான் நேரடி அவரோட கதைச்சிட்டேன். எல்லா விஷயம் கதைச்சிட்டேன். நீங்கள் அப்படியே வந்தீங்கன்னு சொன்னா இந்த காரணம் இந்த கடைப்பிடிப்பில் இருந்து சொன்னா என்னூடாக நான் உங்களுக்கு என்ன தேவையோ எலெக்ஷன் வந்தாலும் சரி பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் என்ன தேவையோ நான் அந்த மக்களுக்குரிய அவ்வளோ இதே ஒரு மீட்டிங் கொண்ட வச்சு உங்களையும் கூப்பிட்டு நேரடியாக வச்சு உங்களோட இதுக்கு நான் ஃபுல்லாக செய்வேன். சரி சார், ஒரு சிக்கல் சேர்றா முக்கியம். உங்களுக்கு அவர்றா மக்கள் முக்கியம். நான் வண்டியிலேருந்து எந்த கொண்டு ரூல்லாம் நிற்கிறோம். நீங்கள் இன்னும் சப்போர்ட் செய்யுங்க. உங்களுக்கு அவ்வளோ பேர் உதவி நாங்கள் சார். இவர் இப்போ அண்ணன் மெயினாக விடுறாரு. அவர் எல்லாம் செய்யும். சரிதானே? சரி சரி சார், போய் பார்த்து நீங்கள் வந்து விட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கு நான் உங்களுக்கு சரியான ஒரு அடி என்ன மாதிரி இருக்காங்க சார். என்ன சொல்கிறேன், கருப்பு சேர் சாப்பிடலாமா? என்னென்ன வேணும் இருக்கல வாங்க. அது பார்க்க சாகிறது முக்கியம். வந்து 4-5 நாள் கடந்ததுக்கு பிறகும் வெள்ளம் நிற்கிது அப்படின்னு சொன்னால் இந்த ஊர்களாக தான் இருக்கும். இதே மாதிரி நிறைய ஊர் இதுக்கு உண்மையாக எங்கால இங்கே இருக்கக்கூடிய பள்ளக்காணிகளுக்கு தான் வெள்ளம் நிற்கிது. இது வளைஞ்சு ஓடுறதுக்கு தான் வாய்க்கால் தேவையான உங்களுக்கு. இது நான் கிட்ட வந்தாச்சு. நான் தூரத்துக்கு வந்து அப்படியே ஃபுல்லாக வெள்ளமாக தான் நிற்கிது. நாங்கள் காணியர் ஃபுல்லாக அப்படியா? இது அங்கால என்ன உங்களுக்கு வயல்வெளியா? வாய்க்கால் இருக்கு, பெரிய வாய்க்கால் இருக்கு. இந்த ஜாயிண்ட்களை கொண்டு அந்த வாய்க்காலோட புதிய கடலுக்கு போகும். அந்த வாய்க்கால் வந்து நல்ல நிலைமையில இருக்கோ அந்த வாய்க்கால்? அப்ப உங்களுக்கு இங்க இருந்து இந்த தண்ணி அங்க போறது அப்படியே கடலுக்கு போயிடும். அப்ப உங்களுக்கு இந்த சின்ன இடத்துல ஒரு பெரிய வாய்க்கால் ஒன்று இருந்தா சரி. ரோட்ல வந்து அங்காளி சைட்லயும் வெள்ளம் இருக்கு, இஞ்சல் சைட்ல மட்டுமா வெள்ளம் நிக்குது?
இப்போ மழைக்கு ஓடிடும் ஐயா எங்களுக்கு. இப்போ வாய்க்கால் இருந்தால் வீட்டுக்கு தண்ணி வராது, வீட்டுக்குள்ள தண்ணி வராது. மழை பெய்யுற நேரம் வராது, மழை பெய்யுற நேரம் இல்லை ஐயா எங்களுக்கு பிரச்சனை. அதுதானே என்ன ரெண்டாலும் உங்களுக்கு இது மழை பெஞ்சு விட்டாலும் போல வெள்ளம் நின்று அடிக்கடி நுழம்பு அது இது பெரிய பிரச்சனை இருக்கு. ஐயா என்ன எத்தனை வருத சுமந்து இதில் எனக்கு இன்ஃபெக்ஷன் ஆக்கி கிருமி ஆக்கி போட்டில் இருந்துட்டு வந்தேன். போன வருஷம் இது நடந்தது இந்த மழை. இந்த வருஷமும் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கிறது. என்ன தலையடிக்கிறபடியாக எனக்கு திரும்பி நோய் வந்து கொலஸ்ட்ரால் சீனி வருத்தம் இருக்குது. மற்றது இந்த வருத்தம் இருக்குது ஐயா எனக்கு யூரின் பையிலையும் கிருமின்னு சொல்லி இப்போ ஆப்ரேஷன் செய்து யூரின் பை முறங்கிட்டோமாண்டு அந்த ஆப்ரேஷனும் போன வருஷம் செய்துட்டு வந்தேனாங்க. அப்படி ஒவ்வொரு நோயாளியும் ஐயா வன்னியிலேருந்து காயப்பட்டு வந்து எவ்வளோ சீரழிஞ்சு கொண்டு எனக்கு இப்போ 49 வயசு. எங்களை பெரிய மகன் வச்சு பார்க்குறபடியா அவர் வெளிநாடு இல்லை எல்லாம் இலங்கையிலான் இருக்கிறீங்க. நீங்கள் நினைக்கா இங்கே வெளிநாடுண்டா நாங்கள் இவ்வளோ தூரம் இருக்க சரியான கஷ்டம் படுறோம் நாங்கள். அவ்வளோதான் நானும் நினச்சேன் இதுக்குள்ள ஒரு காணிக்குள்ள 2 காணிக்குள்ள தான் வெள்ளம் நிற்கும்னு பார்த்தா இங்கே அப்படியே தொடர்ந்து வெள்ளம் நிற்குது. ஒரு ரெண்டு எல்லாரும் சொல்லி அங்கே ரெண்டு பார்த்துட்டு வேலுக்கு என்ன இதாண்டுட்டு போய் நம்ம இங்கே பின்னுக்கு வந்தால் தானே அங்கே நிலைமை தெரியும், நடுவுக்க வந்தால் தான் எங்கட நிலைமை தெரியும். அது தெரியாமல் அதில் நின்று பார்த்துட்டு வேலுக்கு என்ன பின்னுக்கு இருக்கிற கஷ்டம்னு சொன்னால் சரியா அரசாங்கம் தேர்தல் மரத்தரம் வந்து பார்க்குறேன் இல்லையா இதில் இறங்கி அவள் மெசேஜ் போட்டுருக்குறா ஜிஎஸ். எனக்கு தெரியுமா வீட்டுக்கு ஆட்டை விட்டாக்கா தண்ணி போனதுண்டு. ஆனால் அவள் வந்து கண்ணால் பார்க்கல, ஒவ்வொரு பேர் சொல்கிறது தான் வச்சாவா எனக்கு தெரியுமாட்றா வந்து பார்க்குறேன். நாள் மழைக்கு வீட்டுக்கு தண்ணி ஏறினா ஒரு தான் தெரியும், அடுத்த நாள் மழை நிற்க தண்ணி ஓடிட்டு நாங்கள் வீடியோ எடுத்து வச்சுக்கிறோம். அப்படி எல்லாம் நடக்குது. சில நாங்கள் இந்த என்ன சொல்லுங்க ஐயா பாப்போம், நாங்கள் இந்த இன்னொன்று சொல்கிறேன்றது நாங்கள் உழைச்சி தின்ற வயசில் உழைச்சி சாப்பிட்டுட்டோம் ஐயா, உடனே சேர்த்து வைக்காதபடியாக இப்போ இருந்து கஷ்டப்படுறேன். நான் 49 வயசில் நாங்கள் இருந்து கஷ்டப்படுறேன். இந்த ஒரு ஆம்பளை பிள்ளையும் இல்லை இவரும் இல்லை தானே எனக்கு, அதனால் நாங்கள் கஷ்டப்படுறோம். சவரங்கள் இருக்கிறபடியாக ஒரு சவரம் பணம்னா பார்க்குது, ஒரே ஒரு தம்பி பார்க்குறாரு, அவனும் தச்சு வேலை செய்து அவரும் ஃபஸ்ட்டாக நம்ம இருந்தோம். அப்பாண்ட ஆக்களோ அம்மாண்ட ஆக்களோ இருந்து நானும் என்ற பிள்ளை இருந்து கனாதியாக கண்டிருக்கேன். ஆனால் தங்களோட 35,000 ரூபா சம்பளத்துக்கு தான் வேலையை போகிறேன். கல்யாணம் முடிஞ்ச 1 வருஷம் 2 வருஷம் தானே ஐயா. வேலையை நாங்கள் இருக்குமே எதிர்பார்க்கலாம் இல்லை, அவர் தண்டை கொடுப்பதுக்கு தானே ஐயா காணுமானா. அதனால் நாங்கள் ஏதோ இழுத்து கொண்டு போகிறோம். எனக்கு இந்த தண்ணி பிரச்சனை தான் இப்போ எனக்கு மெயின் பிரச்சனை. என்ன மாதிரி என் பேர பிள்ளையும் என் மகளும் நோயால் பாதிக்கப்படக்கூடாது. அதை நான் சாகிறதுக்கு வேலை இருக்க கிளியர் பண்ணி தண்ணி கொடுக்கணும். முத்தத்துலேயும் தண்ணி நிற்குது, எப்போ தான் குறைஞ்சுண்டா அடுத்த மழை வர போகுது. முத்தத்தை உங்களை பார்க்க தெரியுது, அதுக்குள்ள வெள்ளம் தான் அங்காலையெல்லாம் உங்க பாருங்க சோரம் இன்னும் காயவும் இல்லை, அங்காலையும் வெள்ளம் பாருங்க. அப்போ அவ்வளோ நாங்கள் வேதனைப்படுறோம். வரவே கேட்ட பார்த்துட்டு சொல்லினோம் வேலுக்கு என்ன பிரச்சனை அதில் நின்றுட்டு போயினோம். வேண்டாம் அந்த இடம் காஞ்சிருக்கு. ஆனால் கேட்ட துறந்து பார்த்தா தான் எங்கட நிலைமை விளங்கும். ஆனால் கேட்ட துறந்து பார்க்காயினோம், மெட்டீரியல் சொல்கிறத கேட்டுட்டு தான் போயினோம். ஓ அரசாங்கம் வீட்டு திட்டம் தந்தது ஐயா. நான் லோன் காணி உறுதியை ஈடு வச்சு தான் வீடு கட்டினாங்க. 2.5 பிராந்தையில் வீடு ஏன்னு கட்டினாங்க. நாங்கள் இருக்கணுமண்டு அரசாங்கத்திட்ட வேண்டோணுமண்டு இல்லை, இருக்கணுமண்டு கட்டினபடியே தான் இன்றைக்கும் மேலால் தண்ணி விளையாட்டியும் கீழால் வந்தாலும் கதிரியில் இன்னத்தையோ போட்டு கட்டில் போட்டு நாங்கள் இருந்தோம். இந்த மாதிரி இந்த முறை எனக்கு கூட்டாலையெல்லாம் தண்ணி ஓடிக்கிட்டு ஐயா. சமைக்க இல்லாமல் போய் சாப்பாடு தந்தவில்லை, ஆனால் தாராளமாக சாப்பாடு தந்த தேவையில்லை. எல்லாரும் கொண்டு வந்து சாப்பாடு இதில் தந்தவையா. அவ்வளோ தூரம் நின்றா தண்ணி நாங்கள் இதை தப்பி வழியில் போவே பெரிய கருத்தப்பட்ட நாங்கள் இருந்தா டக்கண்டு விழுந்தொழும்பி சாப்பிட்டு விட்டுட்டா என்ன செய்யறதுன்னு எந்த முறை டக்கண்டு எதிர்பாராத விதமாக வந்துட்டு பார்த்து கொண்டிருக்கோம். இல்லை வெள்ளம் வந்தது டக்கண்டு வீட்டுக்கு எதுக்கு வெள்ளம் வந்தது எங்களை அங்கேயே கடவுளேன்னு மத்தியான சோறுமிரவு காணும் தந்தவை. இப்போ 3 நாளாக தான் சமைக்கிறீங்க. ஏதோ கடவுளேன்ற ஒன்று மீது தான் இல்லை தந்தவை. ஏதோ ஒவ்வொரு வழியாலும் ஒவ்வொருத்தர் சாப்பாடு பாசலும் பானும் தந்தவை. மழை வருதாண்டு ஒரே நெஞ்சடியில இருக்கிறோம். திருப்பி மழை வரப்போதாமக்கா கவனமாயிடுங்க. இந்த வண்டுகள் இதை வச்சுக்கிறீங்களோ அதுகளை மாதிரி நிறைய அடுக்கி விடுங்க முன்னுங்களுக்கு. பிள்ளைகளையும் கொண்டு அடுத்த விட்டையும் போய் என்னண்டு இருக்கிறது சொல்லுங்க. அப்புறம் அது பிரச்சனைகள் சின்னாக்களை கொண்டு போய் ஒரு இடத்துல இருக்கோமே இல்லாதோ பான்